ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி 43வது வருட இருமுடி வைபவத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் காணவிருக்கும் கதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு நாள் இடியுடன் கூடிய பெரிய மழை வந்து கொண்டு இருந்தது. ஊர் மக்களில் ஒரு 10 பேர் மழையில் நனையாமல் ஒரு கட்டிடம் மேற்கூரையின் கீழே நின்று கொண்டிருந்தனர். மழையிலேயே ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஊர் மக்களில் ஒருவர் அந்த முனிவரிடம், சாமி, நீங்க மட்டும் ஏன் மழையில கஷ்டப்படுறீங்க? இங்கதான் இடம் இருக்கே, இங்க வந்து நிக்கலாமே. ஏன்பா அவரை ஏன் கூப்பிடுற? இங்க நமக்கே இடம் இல்ல, இதுல அவரை வேற கூப்பிடுற? ஆமாப்பா, அவரை ஏன் கூப்பிடுற? இங்கெல்லாம் இடம் இல்ல. ஆமா ஆமா, இங்கெல்லாம் இடம் இல்ல. இடமே இல்லப்பா, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? கவலைப்படாதீர்கள், நான் அங்கே வரப்போவதில்லை. எனக்கு என்ன தலைவிதியா அங்கே வந்து இறப்பதற்கு? என்ன சாமி சொல்றீங்க? இங்க வந்து செத்துடுவீங்களா? ஆம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டிடத்தின் மேலே பெரிய இடி விழப் போகுது. அங்கே இருப்பவர்கள் அனைவரும் சாகப் போகிறீர்கள். சாமி, என்ன சொல்றீங்க? சாமி, எங்களை காப்பாத்துங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. சாமி, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னப்பா இப்படி சொல்றாரு? நம்ம பேசாம கிளம்பிடலாமா? எங்க போவ? எப்படி மழை பெய்யுது பாரு. நம்ம மட்டும் போனா நிச்சயம் மழையிலேயே செத்துருவோம். நம்ம ஏன் இந்த ஆளை நம்பணும்? நான் நம்ப சொல்லல, இருந்தாலும் பயமா இருக்குல்ல. சாமி, எங்களை காப்பாத்துங்க. நாங்க தப்பிக்க வழி சொல்லுங்க. நீங்க தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த 10 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் பாவம் செஞ்சிருக்காங்க. அவரால தான் அந்த 10 பேரும் சாக போறீங்க. அந்த பாவம் செஞ்சவன் மட்டும் வெளியில வந்துட்டா அவன் மட்டும் தான் செத்து போவான். சாமி, அந்த பாவம் செஞ்சவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. 10 பேரும் ஒவ்வொருத்தரா இந்த பக்கமா வாங்க. ஒரு 10 வினாடி இருந்துட்டு மறுபடியும் அங்கேயே போயிருங்க. பாவம் செஞ்சவன் வெளியில வரும்போது அந்த இடி அவன் தலையில விழுந்து அவன் மட்டும் செத்து போவான். மத்தவங்கெல்லாம் உயிர் தப்பிப்பீங்க. புரியுதா? முதல்ல நீ போ. இந்த சூழ்நிலையில் காலதாமதம் செய்யாதீர்கள், விரைவாக முடிவெடுங்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவருக்கு பின் ஒருவராக வெளியே வந்து 10 வினாடி இருந்துவிட்டு மறுபடியும் உள்ளே சென்றனர். அனைவரின் முகத்திலும் பயம் பெருக்கெடுத்து ஓடியது. பயத்தில் ஒருவருக்கும் வார்த்தை வரவில்லை. தப்பித்தவர்கள் மனதில் அமைதி, இருந்தாலும் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம். ஒருவருக்கு பின் ஒருவராக 9 பேர் சென்று வந்தனர். இப்பொழுது கடைசியாக ஒருவரே மிஞ்சினார். இப்பொழுது 9 பேரும் அந்த ஒருவரை பார்த்து இவர்தான் பாவம் செய்தார் என்று முடிவுக்கு வந்தனர். 9 பேரும் அந்த நபரை பரிகாசம் செய்தனர், சிரித்தனர், வலுக்கட்டாயமாக அவனை தள்ளிவிட்டனர். அவன் பயத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்தபோது ஒரு பெரிய இடி வந்து அந்த 9 நபர்கள் மீது விழுந்து 9 பேரும் மடிந்தனர். சுவாமி, எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் தானே மடிந்திருக்க வேண்டும். என்ன நடந்தது? என்ன நடக்கிறது?
சுவாமி, எனக்கு புரியும்படி சொல்லுங்கள். மகனே, அந்த 10 பேரில் நீ மட்டுமே அதிகம் புண்ணியம் செய்திருந்தாய். நீ அங்கே இருந்ததால் தான் இவ்வளவு நேரம் இடி விழாமல் இருந்தது. இப்போது நீ வெளியே வந்தாய், விதிப்படி எல்லாம் நடந்தது. அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு கிடைத்தது. சுவாமி, அப்படி நான் என்ன புண்ணியம் செய்தேன்? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அனைத்து உயிர்களுக்கும் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அனைத்தையுமே சொல்ல இயலாது. உதாரணத்திற்கு ஒரு சிலவற்றை கூறுகிறேன். சற்று முன் நான் மலையில் நனைந்து கொண்டிருந்த போது நீ மட்டுமே அங்கே வரச் சொல்லி என்னை அழைத்தாய். மற்றவர்கள் அனைவரும் எனக்கு இடம் கொடுக்க மறுத்தனர். அது மட்டுமில்லை, இறுதியாக நீ மட்டுமே மிஞ்சிய போது உன்மேல் அவர்கள் பரிதாபமல்லவா பட்டிருக்க வேண்டும்? மாறாக உன்னை பரிகாசித்தனர், சிரித்தனர், உன்னை தள்ளிவிட்டனர். இப்படி அவர்கள் செய்த பாவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமில்லாமல் அவர்கள் அனைவரும் இறந்தவுடன் உன்னை அவமதித்தவர்கள் என்று கூட பாராமல் அவர்களுக்காக நீ வேதனைப்படுகிறாய். இப்படி சில எடுத்துக்காட்டுகளே போதும். உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய். ஆம் பக்தர்களே, நாம் இன்று நலமாக வாழ்கிறோம் என்றால் அது நம்மால் மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கும் நல்லவர்களாலும் தான். ஆகையால் நாம் யாரையும் உதாசீனப்படுத்தக் கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஓம் சுவாமியே சரணமையப்பா. எப்படி சாமி இருந்தது? மனசுல நிக்குதா? இதுதான் வேணும். இந்த மாதிரி யாத்திரையில வரும்போதும் சாமிகளும் சரி, பக்த கோடிகளும் சரி, இந்த மாதிரி ஆன்மீக கலைகள் பார்க்கும்போது இந்த விஷயம் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட நம்ம மனசுல நிக்கிற மாதிரி செய்யும். எல்லாரும் அவர்களுக்கு ஒரு ஆசை கூறி அவர்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய செய்யணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து செல்லும் என்றபடி கேட்டுக்கொள்கிறேன். சாமியே IVC Studios. We ensure your happiness.